3,48,000 மதிப்பிலான 2,500 சிவப்பு காது ஸ்லைடர் ஆமைகளை சட்டவிரோதமாக இந்தியாவுக்கு கடத்திச் செல்ல முயன்ற இந்திய நாட்டவர் ஒருவரின் முயற்சி மலேசிய எல்லை கட்டுப்பாடு பாதுகாப்பு ஏஜென்சி அதிகாரிகளால் முறியடிக்கப்பட்டது. செவ்வாய்க்கிழமையன்று பெங்களூருவுக்கு செல்லும் விமானத்தில் ஏறுவதற்காக டெர்மினல் ஒன்றில் அவர் இருந்தபோது அவரது பயணப்பையை ஸ்கேன் செய்தபோது சந்தேகத்திற்குரிய படங்கள் தெரிந்தன. அதன் பிறகு அதிகாரிகள் அவரை தடுத்து நிறுத்தினர். மேலதிக பரிசோதனையில் அவரது பைக்குள் ஆயிரக்கணக்கான ஆமைகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட அனைத்து விலங்குகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. சந்தேக நபர் 2010ஆம் ஆண்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், 2008ஆம் ஆண்டு பாதுகாக்கப்பட்ட உயிரினங்களின் சர்வதேச வர்த்தக சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுகிறார். வனவிலங்கு கடத்தலை எதிர்த்து போராடவும் நாட்டின் பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்கவும் எல்லை கட்டுப்பாட்டை வலுப்படுத்துவதில் AKPS தொடர்ந்து உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.